கனேடிய அரசியலில் ஏற்பட்டுள்ள திடீர் குழப்பம், பிரதமருக்கு ஏற்பட்டுள்ள தோல்வியால் அதிர்வலைகள். கனடாவில் சமகால அரசாங்கம் இருப்பதை தீர்மானிக்கும் வகையில் முன்னோட்டமாக நடைபெற்ற இடைத்தேர்தலில் ஆளும் லிபரல் கட்சி தோல்வியடைந்துள்ளது. இந்நிலையில் டொரண்டோ சென்ட் பால் தொகுதியின் இடைத்தேர்தல் முடிவு நாங்கள் விரும்பிய வகையில் அமையவில்லை என்று பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தெரிவித்தார். குறித்த தொகுதி இடைத்தேர்தலில் கன்சர்வேட்டிவ் கட்சியின் வேட்பாளர் டான் ஸ்டெவார்ட் வெற்றி பெற்றார். இதன் மூலம் 30 ஆண்டுகளாக லிபரல் கட்சியின் வசமிருந்த சென்ட் பவுல் தொகுதியினை கன்சர்வேட்டிவ் கட்சி வெற்றி பெற்றுள்ளது. இந்த தேர்தல் முடிவுகள் 2 பிரதான கட்சிகளிலும் அரசியல் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இதனையடுத்து உடனடியான பொது தேர்தலுக்கான அழைப்பை எதிர்க்கட்சியான கன்சர்வேட்டிவ் கட்சி விடுத்துள்ளது. கனேடியர்கள் அனைவரும் உணரக்கூடிய உறுதியான உண்மையான முன்னேற்றத்தை வழங்க எனக்கும் லிபரல் கட்சிக்கும் தேவை உள்ளதை இந்த தேர்தல் முடிவு தெளிவுபடுத்தியதாகவும் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ ஏற்றுக்கொண்டார். தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர்களுக்கு பாராட்டு தெரிவித்த அவர் அவரது அரசியல் எதிர்காலம் குறித்து எழுப்பப்படும் கேள்விகளுக்கு பதிலளிக்கவில்லை. கன்சர்வேட்டிவ் கட்சிக்கும் தலைவர் பியாரே பொலிவருக்கும் பெரும் வெற்றியினை பிரதிபலிக்கும் இந்த இடைத்தேர்தல் தோல்வி ஜஸ்டின் ட்ரூடோவின் அரசியல் எதிர்காலத்துக்கான சவாலாக அமையும் என்று கருதப்படுகிறது. சிறுபான்மை லிபரல் அரசாங்கத்தின் ஆதரவை பிரதமர் தொடர்ந்து பெற்றிருப்பதாகவும் துணை பிரதமரும் நிதி அமைச்சருமான கிறிஸ்டியா ஃப்ரீலாண்ட் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது.